Vellamal Engineering College. Precision, Power, Performance. Mechanical Engineering. Admissions open. Apply now. வைகோ எப்படிப்பட்டவர் சார்? இல்லை, அவர் யாருக்குமே எப்பொழுதுமே விசுவாசமா இருந்ததில்லை என்று கடந்த காலத்தில் விஜயுடைய தலைமை ரசிகர் மன்ற தலைவர் போன்றே அவர் பேசுகிறார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் மட்டுமே உங்களுக்கு 250 கோடி ரூபாய் சொத்து இருக்குது என்ற, சென்னையில் உங்களுக்கு எப்படியும் ஒரு 200-300 கோடி ரூபாய் சொத்து இருக்குன்னு இப்பவும் சொல்றேன். துரைக்கு எப்படி அங்க 3 ஸ்டார் ஹோட்டல் வந்தது, அங்கே இன்னும் இத்தியாதி எப்படி துரைக்கு வந்தது? நான் பல வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன். SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். இவ்வளோ விமர்சனம் வைகோ அவர்கள் மேல, இவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நீங்க தோலுரிச்சு காட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்படிப்பட்டவர்கிட்ட இவ்வளோ ஆண்டுகளா எப்படி படை தளபதி மாதிரி இருந்தீங்க? ஆடிட்டர் அர்ஜுன் ராஜ் திமுகவை நச்சுப்பாம்புன்னு சொல்றாரு. அப்படி என்று சொன்னால் ஆடிட்டர் அர்ஜுன் ராஜுடைய கருத்து அவருடைய கருத்தா அல்லது மதிமுக வைகோடைய கருத்தா துரையின் கருத்தா என்பது அவங்க தான் தெளிவுபடுத்தும். இன்னொரு செய்தியை நான் பாயிண்ட் அவுட் பண்றேன். மின்னம்பலத்தை தான் முதல்ல அதை ஓப்பன் பண்றேன். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். திராவிட வெற்றி கழகத்தின் தலைவர் திரு மல்லை சத்யா அவர்களிடம் பேசியிருக்கின்றோம். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கும், மகிழ்ச்சி. உங்களுடைய பயணம் எப்படி போகிறது? திராவிட வெற்றி கழகத்தை கடந்த டிசம்பர் 17ஆம் தேதி தலைநகர் டெல்லியில் இருக்கிற இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்திருக்கிறோம். தொடர்ச்சியாக இதுவரையில் ஒரு 3-4 கூடுதல் தகவலை கேட்டு கடைசியாக வந்திருப்பதற்கும் இந்த வாரத்தில் அவர்களுக்கு நாங்கள் அவர்கள் கேட்டிருக்கின்ற பதிலை வழங்க இருக்கிறோம். எனவே விரைவில் தேர்தல் ஆணையத்தோட அங்கீகாரத்தோடு எங்களுடைய அரசியல் கட்சியுடைய பயணம் வெகு சிறப்பாக நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளோம். வாழ்த்துக்கள். எங்களுடைய வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மதிமுகவில் இருந்து விலகி திராவிட வெற்றி கழகத்தை ஆரம்பிச்சிங்க. விலகில்லை, வெளியேற்றப்பட்டேன். சரி, உங்களுடைய மொழியிலேயே நானும் சொல்கிறேன், வெளியேற்றப்பட்டீர்கள். இப்போ திராவிட வெற்றி கழகத்தை ஆரம்பிச்சிங்க. இதனால மதிமுக பலவீனப்பட்டுடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, மதிமுகவினுடைய தேவைகள் என்பது ஒரு காலத்தில் இருந்தது. ஏறக்குறைய ஒரு வீரியம் நிறைந்த திராவிட இயக்கமாக தமிழ்நாட்டு அரசியலில் இந்திய அரசியலில் உற்று நோக்கப்பட்டது. உலகளாவிய தமிழுடைய கவனத்தை பெற்ற இயக்கம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றம். அதில் எந்த மாற்று கருத்துக்கும் நான் எப்பொழுதும் கொள்ள மாட்டேன். மறுமலர்ச்சி திமுக என்கின்ற அந்த மாபெரும் இயக்கம் மகன் திமுகவாக மாறிய காரணத்தினால் அதனுடைய தேவைகள் இப்போது குறைந்திருக்கிறதாக நான் பார்க்கிறேன். சரி, சமீபத்திய வைகோ அவர்களுடைய அந்த பேச்சுக்களை எப்படி பார்க்குறீங்க? குறிப்பாக தமிழக வெற்றி கழகம், விஜய் அவர்கள் வைகோ அவர்களுடைய இல்லத்துக்கு வந்ததுலேருந்து அவருடைய அந்த மகிழ்ச்சியாக இருக்கட்டும், அதற்கு பிறகு அவர் பேசுனதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் தமிழக வெற்றி கழகத்துக்கு இந்த பக்கம் சாயிற மாதிரி தான் இருக்குது. அப்போது என்ன மாதிரியான, இன்னும் வெளிப்படையாக கேட்குறோன்னா வைகோ எப்படிப்பட்டவர் சார்? வைகோ என்கின்ற அந்த ஒரு மாபெரும் பிம்பம் இப்போது சிதைந்து சின்னாபின்னமாக மாறிக்கொண்டு வருகிறது. இப்போதான் இல்ல, தொடர்ச்சியாகவே பார்த்தோம்னா அவருடைய நடவடிக்கைகள் அப்படிதான் இருந்திருக்கும். சரியான நேரத்தில் தவறான முடிவெடுக்கின்ற மனிதர் என்பதை ஊடகங்கள் தான் இந்த மண்ணில் அவரை அடையாளப்படுத்தியது. இன்றைய நாளிதழ் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால், நேற்று தினம் கும்மிடிப்பூண்டியில் ஒரு சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் ஏறக்குறைய 6க்கும் மேற்பட்ட இது போன்ற பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமைகள். அதே போன்று காவல்துறையே சில சட்ட ஒழுங்கு பிரச்சனையில் சம்பந்தப்பட்டிருப்பதும், அடுத்து ஆளுங்கட்சி ஒரு அரசாங்கத்துடைய அதிகார வர்க்கம் தான் ஆளுங்கட்சி. அந்த ஆளுங்கட்சியை சார்ந்த தாவைக்கா தோழர்கள் தவறுகள் செய்து காவல்துறையால் நடவடிக்கை எடுக்கப்படுவதோடு மட்டுமல்லாமல் அந்த கட்சியிலிருந்து அவர்கள் தவறு செய்த அன்பு நீக்கி வைக்கப்படுகின்ற இந்த காலகட்டத்தில் எல்லா அரசியல் கட்சியும் அவர் மீது விமர்சனங்கள் வைத்துக் கொண்டு வருகின்ற போது மௌனமாக இருந்த ஒரே கட்சி மதிமுக வைகோ அவர்கள் தான். அவரிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதில் சிறப்பாக இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்துடைய ஆட்சி, மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவருடைய தலைமையிலான ஆட்சி, எந்த ஆட்சியில தவறுகள் நடக்கவில்லை என்கின்ற ஒரு பொறுப்பெற்ற ஒரு தலைவராக இப்பொழுது சமூகத்தில் நிற்கிறார். இதுதான் விநாசகால விபரீத புத்தி என்று சொல்வார்கள். ஏதோ விஜயுடைய தலைமை ரசிகர் மன்ற தலைவர் போன்றே அவர் பேசுகிறார். அதுதான் வருத்தமாகுது. அப்ப எதுக்கு உங்களுக்கு ஒரு கட்சி? அந்த கட்சியை நீங்கள் கலைச்சிடலாம். ஏற்கனவே பல பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க, எந்த கட்சியிலிருந்து நீங்கள் வந்தீர்களோ அந்த கட்சியில கட்சியை அனுப்பிச்சிருங்கன்றாங்க.
ஒருவேளை இப்ப நீங்க உங்க மகன் துடிக்கிற துடிப்பை பாத்தீங்கன்னா, ஒருவேளை இப்ப நீங்க 27ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க கூட்டணிக்கு போலன்னா அவர் மதிமுகவில் இருந்து விலகி அவர் தாவே கலவை சேருவார் என்ற நிலைமைகள் இருக்கிறார். எனவே ஒரு பொறுப்பற்ற தலைவனாக ஒரு இந்த நேரத்தை நீங்கள் மௌனம் காப்பதோடைய பின்னணி என்ன என்ற கேள்வி நாட்டு மக்கள் கேட்பார்கள். உங்களை ஒரு உயர்ந்த தலைவனாக மக்கள் பார்த்தது போய் இப்பொழுது உங்களை போன்ற ஒரு மோசமான ஒரு சுயநலமான ஒரு தலைவனை பார்ப்பது எங்களுக்கெல்லாம் ரொம்ப வேதனையாக இருக்கிறது. ஸ்டாண்ட் வித் him when he goes right, பார்ட் வித் him when he go wrong என்று சொல்வார்கள். எனவே தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கின்ற வைகோவும் மதிமுகவும் மக்கள் மத்தியிலிருந்து வெகு தூரத்தில் விலகி கொண்டிருக்கிறது என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய பார்வையாக நான் வைக்கிறேன். இதுக்கு பின்னணியில என்ன காரணம்? திமுக மேல இருக்கிற அந்த பகை மனசுக்குள்ளேயே உங்களுக்கு இருக்கா? அதை இப்ப பழி வாங்குற சமயமா நினைக்கிறாங்களா? எப்பொழுதுமே வைகோ அவர்களுக்கு திமுக அண்ணன் தளபதி மீது ஒரு கடுமையான வெறுப்பு எப்பொழுதுமே இருக்கும். அவர் எந்த காலகட்டத்திலும் ஒரு அதிகாரத்தில் விடக்கூடாது என்று நினைக்கின்ற அவர் உடனிருந்து பார்த்தவர் என்ற காரணத்தில் அதை சொல்றேன். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் கூட கையெழுத்து போட்டுட்டு 22 தொகுதி கையெழுத்து போட்டு வெளியே வந்தவர் காலையில் மாறுறார். அதுபோல் 2006 நாடாளுமன்றத்துக்கு 2004 வெற்றி பெற்றதுக்கு பின்னால் 2006 சட்டமன்ற தேர்தலுக்கு அதிமுக போறார். இப்படி ஒரு சந்தர்ப்பவாத அரசியலை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருவோர். காரணம் அண்ணன் தலைவர் தளபதி மீது இருக்கின்ற ஒரு வெறுப்பு. அவர் திமுக தனக்கான இயக்கம் என்று நினைத்த ஒரு காலகட்டம் உண்டு. ஆனால் அவர் அதிலிருந்து விலகி ஒரு இயக்கம் கட்டியமைப்பட்ட இவர் வந்துவிடக்கூடாது என்ற ஒரு எண்ணம். வேற வழி இல்லை. மக்கள் அவர் எடுத்த எல்லா முயற்சிகளும் தோல்வியிட்டு இருக்கிறார். அவர் எடுத்த எல்லாமே 96 தனித்து நின்று போட்டியிட்டோம், 2001 தனித்து நின்று போட்டியிட்டோம். இடையில எந்த கட்சி எதிரின்னு சொன்னீங்களோ அதே கட்சியுடன் நீங்கள் இணைந்து பாராளுமன்றத்துக்கு சேர்ந்தது. மீண்டும் திமுகவுடன் கூட்டணி நீங்கள் வைத்து நாடாளுமன்றத்துக்கு சென்றது. மீண்டும் அங்கே துரோகம் செய்துவிட்டு அதிமுகவுடன் சேர்ந்தது. அதற்கு பின்பாக திமுக அதிமுக அல்லாத ஒரு கூட்டணி என்று பாஜக, பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, மதிமுக இணைந்து நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்து தோல்வியுற்றது. அதற்கு பின்பாக வேறு வழியில்லை என்கின்ற போது மக்கள் நல கூட்டு இயக்கம் என்று ஒன்று உருவாக்கி அது கூட்டணி கட்சியாக மாறி 6 இயக்கங்கள் ஒன்று இணைந்து தேர்தலை சந்தித்து தோல்வியுற்று இந்த இயக்கம் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து போனது. அது காரணம் திமுக என்ற வெறுப்பரசில் மட்டுமே அவர் கொண்டதன் காரணமாக இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டது. இப்போ இந்த கட்சியை பாதுகாத்தாகணும். பாதுகாக்கின்ற போது என்ன ஒரே வழின்னா, இப்ப நீங்க திமுக பக்கம் போலாம்னா இப்பவும் திமுக பக்கம் போகணும்னு நினைக்கிற தோழர்கள் அந்த கட்சியில இப்பவும் இருக்கிறார்கள். விலகியவர்களும் அவருடைய தேர்வும் இப்ப தமிழ்நாட்டில் இருக்க எந்த கட்சியும் நீங்க போக விரும்புறீங்கன்னா அவங்க திமுக தான் சொல்லுவாங்க. திமுக நாளைக்கே கதவு திறந்தால் எல்லாரும் பெரும்பாலானவர் வலிசியா திமுக போய் இணைவாங்க. ஏன்னா கொள்கை ரீதியாக வார்ப்பிக்கப்பட்ட. அப்ப இந்த இடத்துல மதிமுகவுடைய தொண்டர்கள் மனநிலைன்னு பார்க்கும்போது பெரும்பாலானோர் திமுகவுடன் கூட்டணி வைக்க தான் விரும்புவார்கள். அதுதான் உண்மை. தொடரணும்னு விரும்புவாங்க. ஆனா ஒரு கூட்டம் இப்போ புதுசா உருவாகி ஒரு கூட்டம், அது ஒரு சித்தாந்தம் இல்லாத, கொள்கை இல்லாத, ஒரு கார்பரேட் மனநிலையில ஒரு வலதுசாரி சிந்தனையோட அவங்க இருப்பாங்க. எனவே அவங்க இப்போ தங்களுக்கான சந்தர்ப்பத்துக்காக காத்திருந்தாங்க. இப்போ அண்ணன் தலைவர் தளபதி அவருடைய அந்த திராவிட மாடல் ஆட்சி பின்னுக்கு தள்ளப்பட்டு தாவேகா அந்த இடத்துக்கு வந்தபோது ஒரு நாகரீகம் அடிப்படையில் எல்லாரையும் போய் முதல்வர் விஜய் அவர் சந்திக்க போகிறார். அந்த விதத்தில் தான் அண்ணா நகர் இல்லத்திற்கு வைகோவையும் சந்திப்பதற்கு போனார். வாசலே நின்று பூர்ண கும்ப மரியாதையோடு அவர் வரவேற்று உள்ளே சென்று அவருக்கு ஆராத்தி எடுத்து அவருக்கு அந்த திருஷ்டிலாம் கழிச்சு பெண்களை அறிமுகப்படுத்துகின்ற போது மதிமுக மகளிர் அணி தோழர்கள் அவங்க குடும்பத்தை பார்த்தாலும் இவங்க எல்லாம் விசிலுக்கு தான் ஓட்டு போட்டாங்க என்று சொல்லுகின்ற ஒரு மோசமான அரசியல் கட்சியை இறங்கியும் பார்க்க முடியாது. உங்க கட்சி தோழர்கள் விசிலுக்கு போட்டாங்க அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு விசுவாசமா அந்த கட்சிக்கு உழைத்தீர்கள் என்பது சொல்லணும். இன்னொன்னு, அன்னைக்கு அந்த செய்தி வரல, ஆனால் துரை பேசுகின்ற போது சொல்றார், என் தந்தை சாதிக்க முடியாது நீங்கள் சாதித்திருக்கிறீர்கள் அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? திமுக வீழ்த்தணும்னு என் தந்தையுடைய நோக்கம், அந்த நோக்கத்தை நீங்கள் வீழ்த்திருக்கிறீர்கள் என்று அவர் ஆறத் தழுவதும், அதற்கு பின்பாக அவர் திருச்சிக்கு போகும்போது விமான நிலையத்தில் சென்று வரவேற்பதும், அதுக்கப்புறம் அவர் அனுமதி பெற்று போய் அவர் முதலமைச்சர் சந்திச்சு நான் கோரிக்கை மனு கொடுத்தேன் என்று இந்த சமிகைகள் எல்லாம் நாங்கள் ஏற்கனவே தாவேகா பக்கம் சென்று விட்டோம், திமுக நாங்கள் விலகுகிறோம் என்று அப்ப வினயத்தோட வைக்க கேட்கிறார். நான் இதுவரையிலும் திமுக விமர்சிக்கவில்லை என்று சொல்றார். திமுகவை நீங்கள் விமர்சிக்கவில்லை என்று சொன்னால் அந்த கட்சியுடைய அவைத்தலைவர் ஆடிட்டர் அர்ஜுன் ராஜ் திமுகவை நச்சிப்பாமன்னு சொல்றாரு. கட்சியுடைய அவைத்தலைவர் அவர் தான் பிரசிடென்ட் பார்ட்டிக்கு, நீங்க செக்ரட்டரி. அவர் நச்சிப்பாம்புன்னு சொல்றாரு. நீங்க என்னதான் விஷம் கொண்ட பாம்புக்கு பால் வார்த்தாலும் அது விஷம் தான் கக்கும் சொல்றாரு.
அப்படி என்று சொன்னால் ஆடிட்டர் அர்ஜுன் ராஜுடைய கருத்து அவருடைய கருத்தா அல்லது மதிமுக வைகோடைய கருத்தா துரையின் கருத்தா என்பது அவங்க தான் தெளிவுபடுத்தும். இல்ல அதுக்கு ஒரு செய்தியாளர்களுடைய சந்திப்புல இந்த கேள்வி வரும்போது துரை வைகோ அவர்கள் சொல்றது என்ன அப்படின்னா, நான் அதிகாரப்பூர்வமா இந்த செய்தியை நான் எந்த நாளிதழ்லையுமே நான் பார்க்கலங்க, எல்லாத்தையும் படிச்சுட்டேன், எல்லா பேப்பரையும், எதுலையும் வரல, நான் அவர் என்னங்கிறது உண்மையாங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்க முடிவு பண்றோம் அப்படின்னு சொன்னார். அது என்னன்னா, அவர் பல நேரில் கோமா ஸ்டேஜ் போயிடுவார். திடீர்னு விழிப்புணர்வு பட்டு தான் திடீர்னு இது நடக்கு அது நடக்கு அப்படின்னு சொல்லுவார். இது பொறுப்பை தட்டி கழிக்கின்ற ஒரு மோசமான சூழல். நான் பல வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சித்தாந்தத்தை முன்னிறுத்தாமல் தன்னை நிறுத்துகின்றவர்களுக்கு தான் ஒரு ஒரு சொல்லாடல் உண்டு. இன்னைக்கு அது வேற ஒரு கட்சிக்கு போயிடுச்சு, அதுக்கு முன்னே இவருக்கு தான் அது பொருந்தும். எனவே அப்பேற்பட்ட ஒரு மனிதர் இவர். இப்போ தன்னுடைய இருப்பை வெளிப்படுத்துவதற்கான பகீரத முயற்சியில தான் இப்போ மதிமுகவும் வைகோவும் அவருடைய மகனும் ஈடுபட்டு கொண்டு வராங்க. இல்ல ஸ்டாலின் அவர்கள் மேல இருக்கக்கூடிய வெறுப்பு அப்படிங்கிறது நீங்க சொன்னீங்க, அந்த புள்ளிக்கே நான் மறுபடியும் வர்றேன். அப்ப திமுக கூட்டணியில இருந்து ராஜ்யசபா எம்பி, மகனுக்கு லோக்சபா எம்பி எல்லாம் வாங்கினா கூட அந்த மனசுல அந்த பகை இருந்துகிட்டே இருக்கு, அந்த ஸ்டாலின் அவர்கள் மேல அந்த வெறுப்பும் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதா? உண்மை அதுதான். அண்ணாவுக்கு பின்னால் கலைஞர் அந்த திராவிட முன்னேற்றத்தை கட்டி எழுப்பினார். அதே இயக்கத்தை இவர் அதனுடன் வலிமையாகத்தான் கட்டி எழுப்பினார். ஆட்சியை சிறப்பாக நடத்தி இருக்கிறார். ஆட்சியில் இருக்கின்ற போதெல்லாம் தளபதி தளபதி மாண்பு முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி வந்த வைகோ அவர்கள் இப்பொழுது இந்த காலகட்டத்தில் திமுக தோல்வியை தழுவிய காரணத்தினால் நீங்க தாவைக்கா என்று சொல்லுகிறீர்கள், நீங்க தாவிக்கொண்டே இருக்கிறீர்கள் என்பதற்கான செய்தியாகத்தான் இது பார்க்கணும். ஒருவேளை திமுக இப்பொழுது ஆட்சியில் இருந்தால் இந்த மனிதர் வேறு வருமா தான் பேசியிருப்பார், தாவிக்காவை குறைத்து பேசியிருப்பார். எனவே நாம் தொடர்ச்சியா சொல்ற இப்ப சமீப காலத்தில் ஊடகத்தில் சொல்ற செய்திகள்லாம் எதிரியை விட இது போன்ற ஜால்ராக்கள் தான் ஆட்சிக்கு ஆபத்து என்பதை மாண்பு முதலமைச்சர் விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு பயன்பெற்ற இவர்கள், திமுகவிடம் இவ்வளவு பயன்களை பெற்ற இவர்கள் அடுத்த நிமிடம் உங்களிடம் சாய்கிறார்கள் என்று சொன்னால் உங்களுடைய தேவைகள் முடிந்தவுடன் நீங்கள் எதிரியாக மாறுவீர்கள், அவர்கள் நண்பர்களாக மாறுவார். என்ன தேவைன்னு சொல்றோம்ல, தேவைகளுக்காக செய்யறாங்க, தேவைகளுக்காக அடுத்த அணிக்கு தாவுறாங்கன்னா என்ன தேவை அவங்க இருக்கு? இப்ப சமீபத்தில் நிறைய ஷோபா கதையெல்லாம் போயிட்டு இருக்குது, எனக்கு தெரியல. ஷோபாக்கு நிறைய விஷயங்கள் இப்போ பரிமாறப்படுகிறது. இங்க சோபா போன மாதிரி தெரியலையே. நமக்கு என்ன தெரியும், ஒருவேளை கனடா கூட போயிருக்கலாம், கனடா டொரண்டோவில் போய் இறங்கினதா கூட சொல்றாங்க, எனக்கு தெரியாது, ஆனா போயிருக்கலாம். ஏன்னா இல்லாமல் இவங்க இப்படி இந்த நிலைமைக்கு வரவே மாட்டாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, நேற்று வரையிலும் நீங்க என்ன பேசுனீங்க, மதவாத பாஜக தமிழ்நாட்டில் வேரூண்டிடக்கூடாது, அந்த நச்சு மரம் இந்த மண்ணில் வேர்பதித்து விடக்கூடாது, எனவே சமரசங்கள் செய்து கொண்டு நாங்கள் எந்த சட்டமன்ற உறுப்பினரோ நாடாளுமன்ற உறுப்பினரோ எதையும் நாங்கள் எதிர்பாராமல் நிபந்தனையற்று நாங்கள் திமுகவை ஆதரிக்கிறோம் என்று சொன்ன வைகோ மதிமுக இன்றைக்கு அந்த ஆபத்திலிருந்து தமிழ்நாடு விலகிவிட்டதா, நீங்கிவிட்டதா? இப்போது இவங்க ஆட்சி வந்திருக்குது, தாவேக்கு ஆட்சி. தமிழ் தாய் வாழ்த்து எங்க சார் பாடப்பட்டது? நீங்க தான் தமிழுக்கு அவதாரம் எடுத்து வந்த அவதார புருஷன் நீங்க பேசுறீங்கல்ல, அப்ப தமிழ் தாய் வாழ்த்து 3வது தான் பாடப்பட்டிருக்கிறது. இதற்கு நீங்க என்ன நீங்க சொல்ல வரீங்க? அப்போ தமிழ் இப்பொழுது முன்னோக்கி சொல்லப்படுகிறது. அந்த ஆபத்து இன்னும் முழுமையாக நீங்காது, வாய்ப்பில்லை. ஒட்டுமொத்தமாக தாக்குதலுக்கு தமிழ்நாடு ஆயத்தமாகி கொண்டு வருகிறது. ஏன்னா ஒரு வலிமையான எதிரி திமுக ஆட்சியில் இல்லாத போது, வலிமை குன்றி பிறருடைய ஆதரவோடு இருக்கிற தாவேக்கு ஆட்சியில் இருக்கின்ற போது இவர்களை எளிதாக கையாண்டு விடுவார்கள் ஒன்றிய பாஜக அரசு. எனவே இந்த ஆபத்து நீங்கிடுச்சா? எனவே கொள்கைகளை சமரசம் செய்து கொண்டு நீங்கள் பெற்றது என்ன? பதவி. அதை கடந்து நீங்கள் பெற்றது என்னன்றது உங்களுக்கு தெரியும். உங்கள் குறித்தான புரிதல் உலகம் முழுவதும் பேசப்பட்ட செய்தியாகவே இருக்கிறது. கடந்த கால ஆட்சியில் நீங்கள் பெற்ற பயன்கள் எல்லாருக்குமே தெரியும். எவ்வளவு பேருக்கு நீங்க வேலை வாய்ப்பு பெற்றுக் கொடுத்தீர்கள், எவ்வளவு பேருக்கு நியமன பதவி பெற்றுக் கொடுத்தீர்கள், எவ்வளவு பேருக்கு ஒப்பந்தங்களை பெற்றுக் தந்தீர்கள் என்பதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். இப்ப அதே நோக்கத்தோடு எவ்வளவுக்கு எல்லாருக்கும் தெரியும்னா புரியல. எவ்வளவு வாங்கி கொடுத்தாரு, யாருக்கு வாங்கி கொடுத்திருக்கிறாரு? நிறைய பேர் வேலை வாய்ப்புகள் வாங்கி கொடுப்பாரு, அரசு வேலை, நியமன பொறுப்புகள் வாங்கி கொடுப்பாங்க. இல்ல யாருக்குன்னு கேக்குறேன், பொதுமக்களுக்கா, பொதுமக்கள் கஷ்டப்படுறவங்களுக்கா? அதெல்லாம் இல்லை, அது அவங்களை சார்ந்தவர்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அதெல்லாம் அந்த மாதிரி பணிகள்லாம் அவர் செஞ்சுட்டு இருப்பாரு. இப்போதும் நான் நினைக்கிறேன், துரை போய் அன்றைக்கு கோரிக்கை மனு கூட திருச்சி கொடுத்தோன்னா நீங்க திருச்சி ஏர்போர்ட்லேயே கொடுத்துருக்கலாம். இங்க வெளி உலகுக்கு நான் கோரிக்கை மனு வைத்தேன்னு சொல்றீங்க,
ஆனால் நீங்கள் அதை கடந்து வேற பல நியமன பொறுப்புக்காக நீங்க கோரிக்கை வச்சிருப்பீங்கன்னு நாங்க உணர்றோம். இல்ல வெளியே வீட்டுக்கு போய் சந்திக்கின்ற போது ஏதோ ஒன்று நடந்திருக்கும், கண்டிப்பாக நடந்திருக்கும். விஜய் ஆட்சிக்கு வந்துட்டாரு, இன்னும் 4 நாட்கள்ல உலகம் முடிய போகுதுன்னு ஒரு மனநிலை வருகின்ற போது எப்படி அவர் கூட போனாதான் அந்த ட்ரெயின்ல போக முடியும், அந்த கப்பலில் போய் சேர முடியுன்ற மாதிரி சாரசாரியா அதிமுக மாற்று கட்சியிலேருந்து நீங்க போய் சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படின்னா ஆட்சியை நடத்த போறது எப்போ? இதை விடுங்க. இது எப்போ எல்லா காலகட்டத்திலும் இது சபரிமலைக்கு மாலை போடுற மாதிரி, புரட்டாசியில பெருமாளுக்கு மாலை போடுற மாதிரி, தைப்பூசத்து முருகனுக்கும் அம்மனுக்கும் மாலை போடுற மாதிரி வெற்றி பெறுகின்ற இடத்துக்கு நோக்கி ஓடுகின்ற கூட்டம் எல்லா காலகட்டத்திலும் உண்டு. கொள்கை லட்சியம் தாங்கியவர்கள் அங்கங்க நிற்பாங்க. எனவே இதை பார்த்து நீங்க ஏமாந்துடக்கூடாது. இதுதான் தமிழ்நாடுன்னு நினைச்சிடாதீங்க. அரசை விட ஜனநாயகம் பெரிது என்பதுக்கு எல்லா காலகட்டங்களிலும் நிரூபிக்கப்பட்ட ஒன்று. அரசு சிறியது, ஜனநாயகம் பெரியது. அந்த ஜனநாயகம் பெரியது என்று சொல்லப்படுகிற கட்டமைப்பு தமிழ்நாட்டில் இன்னும் வலிமையாகவே இருக்கிறது. அந்த கட்சிகள் இன்னும் இருக்கிறது. அவங்களை நீங்கள் அல்லு சில்லுன்னு சொல்லிட்டுலாம் கடந்து போயிட முடியாது. அந்த அல்லு சில்லுகள் ஒன்று இணைந்தால்தான் இன்னைக்கு ஒரு சாதாரண ஒற்றை வார்த்தை கரப்பாம்பூச்சின்னு சொன்ன காக்ரோச்சின்னு சொல்லப்பட்டது இன்றைக்கு விசுவரூபம் எடுத்திருக்கிறது. எனவே அந்த அல்லு சில்லுகள்லாம் நீங்கள் நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அது என்னைக்காவது ஒரு நாள் கன்சால்டேஷன் ஆகின்ற போது உங்களுக்கு எதிரான மனநிலையில் இப்போ உங்க கூட இருக்கவங்க கூட இருக்க மாட்டாங்க, வெளியே வந்துடுவாங்க. சரி, இந்த இடத்துல தான் குதிரை பேரம் அப்படிங்கிறது நீங்க சொன்னீங்க இல்லையா, அதிமுகவிலேருந்து தாவேக்காவுக்கு போய் அணி மாறுறாங்க, சேர்றாங்க, இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்றீங்க. இது குதிரை பேரம் நடக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு வைகோ அவர்கள் சொன்ன பதில், இதுல என்ன குதிரை பேரம்? கம்பம் ராமகிருஷ்ணன் மதிமுக சின்னத்துல போட்டியிட்டு வெற்றி பெற்றார். நான் பிரச்சாரம் பண்ணேன் தெரு தெருவா போய். அதற்கு பிறகு அவர் அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு திமுகல போய் சேர்ந்தாரு. முன்னாடி எவ்வழியோ அவ்வழியே தாவேக்கா போகிறது அப்படின்னு சொன்னாரு. அப்ப இந்த பகை இதெல்லாம் தான் இப்ப பழி வாங்குதான் நடக்கட்டும், நம்ம பட்டோம்ல அப்படிங்கிற அந்த பழி வாங்குற உணர்வு வெளிப்படுதா இதெல்லாம்? இல்லை, அதில் என்னன்னா அவரை பொறுத்தவரையிலும் அவர் எடுக்கிற நிலைப்பாடுக்கு ஏற்ற மாதிரி பேசுகின்ற ஒரு மனிதர். அப்ப நடந்த சம்பவத்தோடு நீங்க சொல்லுங்க, என்ன நடந்தது? கம்பம் 2006 அதிமுக கூட்டணியில் நாங்கள் நின்று 6 பேர் வெற்றி பெறாங்க. 35 தொகுதி வாங்கி 6 பேர் தான் வெற்றி பெற்றாங்க. அது சந்தர்ப்பாக கூட்டணின்னு பேசப்பட்டது. அப்போ கூட ஒரு நாள் தலைப்பு செய்தியை போட்டது, 40 சட்டமன்ற தொகுதிகள் 20 கோடி ரூபாய் கைமாறுகிறதுன்னு அப்பவே தலையங்கத்தில் போடப்பட்டது. மாறிச்சா இல்லையா? 40-20 அதே தோழர்கிட்ட நான் கேட்கின்ற போது நீங்கள் இப்படி சொன்னீங்களே அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, 20 கோடி நாங்கள் சொன்னோம், 40 தொகுதின்னு நாங்கள் சொன்னோம். 40 தொகுதி வரல, ஆனால் 35 தொகுதி நீங்கள் வாங்கியிருக்கீங்க, 5 தொகுதி குறைந்திருக்கிறது. நாங்கள் சொன்ன 20 என்பது என்னான்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இப்போது அந்த காலகட்டத்தில் வெற்றி பெற்றவர்கள் அண்ணன் கண்ணப்பன் அவர்கள், கம்பம் ராமகிருஷ்ணன் அவர்கள், வீர இளவரசன் அவர்கள், இப்படி ஒரு 6 பேர் வெற்றி பெற, ஞானதாசு, டாக்டர் சதன் திருமலைக்குமார், இவங்களாம் வெற்றி பெற்றாங்க. வரதராஜன் இவங்க வெற்றி பெற்றாங்க. இப்போ 2006 வெற்றி பெற்றவர்கள் 2009 உங்க கூட கருத்து வேறுபாடு கொள்றாங்க. 3 ஆண்டுகள் அவங்க இருக்காங்க. ஒன்றும் இல்லை, தலைவர் கலைஞர் அவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு ராமச்சந்திரா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரார். தான் ஆடாவிட்டால் தன் தசையாடும் என்பதை போன்றுதான் தன்னை வளர்த்த தலைவர் மருத்துவமனையில் இருக்கின்றபோ அவருக்கு ஆறுதல் சொல்லணும் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அந்த கண்ணப்பன் அவரும் ராமகிருஷ்ணன் போய் பார்த்து வராங்க. இதை கடுமையாக நீங்கள் விமர்சனம் பண்ணி அவங்கள கட்சி விட்டு நீக்குகின்ற அளவுக்கு நீங்கள் அவங்க மீது நீங்கள் வெறுப்பை பாய்ச்சினீங்க. அவங்க திமுக வேண்டும் என்று போகலை, நீங்கள் வேண்டான்றது தான் அவங்க போனாங்க. ஏன்னா நீங்கள் அவ்வளோ கடுமையாக அவர்கள் கலைஞரை போய் நீங்கள் எப்படி சந்திக்கலாம் என்று நீங்கள் கடுமையான பேசுனீங்க. 2006 வெற்றி பெற்றவர்கள் 2009 உங்களிடம் கருத்து வேறுபாடு கொண்டு தான் அவங்க வெளியேறாங்க. இப்போ இங்க 2026 ஏப்ரல் 23 தேர்தல் நடைபெற்று முடிவுகள் அறிவிக்கப்பட்டு 10 நாள் கூட ஆகலை. இன்னும் எனக்கு நான் வாக்களித்ததற்கான அந்த மை இன்னும் காயல், இன்னும் அப்படி இருக்கு. அந்த மை காயல்ன்றது இன்னும் போகலை, அகலலை. இதுவே இன்னும் ஒரு மாதம் ஆகும். இப்போ 5 நாட்களுக்குள்ள ஒரு எதிர்கருத்தியல் இருக்கிற அதிமுக உறுப்பினர்கள் தாவேக்கா பக்கம் சாய்வதற்கான காரணங்கள் உங்களுக்கு ஏதாவது அறிமுகமானா இல்லை. அந்த கட்சி உருவாக்கப்பட்டு 2 ஆண்டுகள் தான் ஆகுது. உங்களை ஒரு பொருட்டாவே அவங்க நினைக்கல. அப்போ உங்களை நோக்கி அவங்க வெற்றி பெற்றாங்க போது ஒரு 4 உறுப்பினர்கள் ராஜினாமா பண்றாங்கன்னா அவங்களுக்கு மாதம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பளம் வரும்.
பயணப்படிகள் இத்தியாதி இத்தியாதி இத்தியாதின்னு எல்லாமே இருக்கு. எல்லா அதிகாரம் அதிகாரம் எம்எல்ஏன்னு இருக்கு. இது எல்லாத்தையும் நீங்க இழந்துட்டு ஒண்ணுமே இல்லாம நம்ம கடலை விழனா கூட போறீங்க இல்லையே. நீங்க பெற்ற ஆயுதம் என்ன, நீங்க பெற்ற பலன் என்ன, இதுதான் கேள்வி. அதுதான் அதிமுக சொல்றாங்க. நீங்க 50 கோடி ரூபாய் வாங்கிட்டாங்க ஒவ்வொரு உறுப்பினரும், யார் மூலயமாக கைமாற்றப்பட்டது என்ற செய்திகள்லாம் வருது. அப்போ தேர்தலுக்கு முன்பு வைகோ அவர்கள் ரொம்ப தழுதழுக்க ஒரு வார்த்தை சொன்னார்ல, கலைஞர் அவர்கள் கடைசி காலத்துலயும் என்னை கேட்டுக்கிட்டாரு, எந்த நேரத்திலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஸ்டாலினை நான் கைவிட மாட்டேன், உறுதுணையாக இருப்பேன் எப்போதும் சொன்னார்ல. அப்ப அது உண்மையா இல்ல இது உண்மையா இல்ல அது பொய்யா இது பொய்யா? இல்லை, அவர் யாருக்குமே எப்பொழுதுமே விசுவாசமா இருந்ததுல இருந்து கடந்த காலம் நான் தான் சொல்றேனே, 29 ஆண்டுகளில் வந்து அவர் ஏற்கனவே 18 ஆண்டுகள் ராஜ்யசபாவும் 5 ஆண்டு 23 ஆண்டுகளே அவர் வந்து ஒரு டெல்லி தர்பார் மண்டலத்தில் வச்சு அழகு பார்த்தவர். அவருக்கு நீங்கள் உண்மையாக இருந்தீங்களா, விசுவாசமாக இருந்தீங்கன்னா இல்லை, விசுவாசமாக இல்லை. அதிமுகவோட நீங்கள் கூட்டணி போகிறீங்க. நீங்கள் வந்து நீங்கள் அதிமுக பற்றி நீங்கள் 1000 விமர்சனங்கள் நீங்கள் வைத்தாலும் அதிமுக தான் மதிமுக என்ற ஒரு இயக்கத்திற்கு நாடாளுமன்றத்தின் கதவுகளை திறந்து விட்டது. அதிமுக தான் தமிழக சட்டமன்ற கதவின் திறந்து விட்டது. அங்கே 3 தொகுதியில் வெற்றி பெற்றோம் நாடாளுமன்றத்தில், சட்டமன்றத்தில் 6 தொகுதியில் வெற்றி பெற்றோம். அந்த கட்சிக்கு நீங்கள் விசுவாசமாக இருந்தீங்கன்னா, அந்த அம்மா இறந்ததுக்கு பின்னால் நீங்கள் நடந்த கூட்டத்தில் நீங்கள் என்ன பேசுனீங்கன்னு நீங்கள் மறந்துருப்பீங்க. நீங்கள் மறக்க மாட்டீங்க, உங்களுக்கு நினைவாற்றல் அதிகம். ஆனால் மறந்தா மாதிரி நடிப்பார். மறந்தா மாதிரி எனக்கு நினைவில்லைப்பா. இப்போ கூட கடைசியாக நடந்த நிர்வாக கூட்டத்தில் கூட கண்ணீர் விட்டு அழுந்து அவங்க மகன்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. எனக்கு வயதாயிடுச்சு, எனக்கு நினைவு போயிடுச்சு, இனி நீ உன் சொல் பிரகாரம் நான் நடக்கிறேன்னு சொல்லி ஒரு பகிரங்க மன்னிப்பு கடிதம் எழுது சாஸ்தாங்கமாக மகன்கிட்ட அவர் வந்து சரணாகதி அடைந்த நிகழ்ச்சி கடைசி அவங்க நிர்வாகம் நடந்தது. அப்போ அவர் சொன்னார், அதிமுகவில் நான் வந்து அந்த அம்மா கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பெரிய சதி வேலைகளை சின்னம்மா செய்தார்கள், இன்னும் அங்கே இருக்கும் கொஞ்சம் பேர் செஞ்சுருந்தாங்க. ஏன்னா நான் கூட இருந்தால் அதிமுகவை வழி நடத்துகின்ற பொறுப்பை என்கிட்ட தான் அந்த அம்மா கொடுத்துருப்பாங்கன்னு பேசினவர் வைகோ. அதில் உட்கார்ந்துருந்தவன் நான் மறக்கலை. அவர் இப்போ அப்படிலாம் நான் சொல்லலைன்னு சொல்லுவார். ஜமக்காலத்தில் வடிகட்டை பொய்யை சொல்லுகிறார் மல்லை சத்யா, அல்லது ஆழகால விஷத்தை நஞ்சை கொட்டுகிறார் சத்யான்வார். ஆனால் இப்போ அவங்க தான் ஆழகால விஷத்தை கொட்டுகிறார்கள், அவங்க தான் ஜமக்காலத்தில் வடிகட்ட பொய் நடத்துகிறாங்க. என்னை கட்சியிலேருந்து நீக்கி இன்னும் 1 வருஷம் ஆகலை. என்னை துரோகின்னு ஒரு பழி சொன்னார். ஆனால் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக திராவிட இயக்கம் மட்டுமல்ல, தமிழ் சமூகம் மட்டுமல்ல, எல்லோரும் உங்களை தான் துரோகின்னு சொல்கிற நிலைமைக்கு உங்களுடைய பரிதாபத்துக்குரிய நிலைமை வந்திருக்கிறதை பார்க்கின்ற போது உங்களுக்காக நான் வேதனைப்படுகிறேன். நான் எப்பவும் சொல்வேன், எல்லா இடத்துலையும் சொல்வேன், இந்த மனிதனை பற்றிய புத்தகங்களை வாங்கி படிங்க. அவர் பேசின பேச்சுக்களை கேளுங்க, அவர் எழுதின புத்தகத்தை படியுங்கள். ஏனென்று சொன்னால் அவரை போல் மாறாமல் இருப்பதற்கு என்பதற்காக தான் நான் சொல்வேன். அவரை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக படிக்க சொல்ல, இவரை பின்பற்றி விடாதீர்கள் என்பதற்காக நான் இந்த செய்தியை சொல்கிறேன். அவர் எழுதின புத்தகங்கள், அவர் பேசிய பேச்சுகளை அவசியம் கேளுங்கள், அவசியம் படியுங்கள், அவரை பின்பற்றாதீர்கள் என்று தான் நான் சொல்வேன். இப்போ தமிழக இளைஞர் தாவை கால இளைஞர்களை தன் பக்கம் இழுக்குன்னு நினைக்கிறாரு. அந்த இளைஞருக்கு தான் அந்த செய்தியை சொல்கிறேன். இவரை பற்றி படியுங்கள், இவரை பேசிய பேச்சுக்களை கேளுங்கள், பின்பற்றாதீர்கள் தான் நான் சொல்வேன். ஆனால் இவ்வளோ விமர்சனம் வைகோ அவர்கள் மேலே, இவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நீங்கள் தோலுரிச்சு காட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்படிப்பட்டவர்கிட்ட இவ்வளோ ஆண்டுகளாக எப்படி படை தளபதி மாதிரி இருந்தீங்க? இப்போ எல்லாருமே அதை தான் சொன்னேன். இவ்வளோ மோசமான மனிதரோடு நம்ம பயணம் செய்திருக்கிறோமே, அவர் கூட நாம் இருந்தோம் என்பது சொல்கின்றதே ஒரு வேதனைக்குரிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. இந்த போறார் வைகோ கூட இருந்தவரியா அப்படின்னும் போது நமக்கு பக்குன்னு எதெல்லாம் சொல்ல போகிறாங்க அப்படின்னு. ஏன்னா உங்கள் மீது வந்து மக்கள் நல கூட்டணி வைக்கும்போது 1800 கோடி ரூபாய் நீங்கள் வந்து ஆதாயம் பெற்றீர்கள்னு ஒரு குற்றச்சாட்டு வந்தது. அதெல்லாம் நாங்கள் தாங்கித்தான் இருந்தோம். கடுமையான விமர்சனங்கள் உங்கள் மீது வந்ததில்ல. 40-20ன்னு வரும்போது கூட விமர்சனம் வரும்போது நீங்கள் கையூட்டு வாங்குறீங்க என்று பொது சமூகம் ஊடகத்தில் உங்களை பற்றி பேசுகின்ற போது, எங்கள் தலைவர் நல்ல தலைவர் தான், இவங்க தான் பொய் சொல்கிறாங்க நம்ம நினச்சிட்டு இருந்தோம். இல்லை, நீங்கள் நிழல் போல இருந்தீங்க. இன்னைக்கு தள்ளி நின்று ஊடகத்தில் வந்த செய்தி அப்படின்னு நீங்கள் சொல்லிட முடியுமா? உங்களுக்கும் அவர் கூடவே நிழலாக இருந்தவர் நீங்கள். அப்போ அவர் அணி மாறுறப்பையும் தெரியும், அவரோட துரோகங்கள் தெரியும், எல்லாமே தெரியும்ல. இன்னைக்கு நீங்க துரை வைகோ அவர்களோட வந்த கருத்து வேறுபாடுல தள்ளி நிற்கிறீங்களோ? ஒரே ஒரு செய்தி சொல்ல பாருங்க. 2016 மக்கள் நல கூட்டணி நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் வந்து 27 தொகுதியில் மதிமுக போட்டியிடுகிறது. இப்போ சொல்கிறார்ல துரை, நாங்கள் வந்து தனிச்சின்னத்திலிருந்து தான் நாங்கள் வந்து அவருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கோம், துரதிருஷ்டம் சொல்கிறார்ல.
இதை துவக்கி வச்சது வந்து திமுக இல்லை. 2021, 26 இந்த உதயசூரியன் சின்னம்போது 2016 நடந்த சம்பவம் 27 தொகுதியில் மக்கள் நல கூட்டணியில் போட்டியிடுது. மக்கள் நல கூட்டணியில் 6 கட்சிகள், தேமுதிக, கம்யூனிஸ்டுகள், 2 மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், தமிழ் மாநில காங்கிரஸ், மதிமுக. இந்த 6 கட்சி இருக்கும்போது மதிமுக கூட்டணிக்குள்ள 2 கூட்டணி கட்சி விட்டு வைக்குது, அவங்களோட ஒப்புதல் இல்லாமல். ஒன்று வந்து தமிழக முன்னேற்ற படைன்னு சொல்லி சகோதரி வீரலட்சுமி போட்டியிட்ட பல்லாவரம் தொகுதி, இன்னொன்று வந்து தமிழ் புலிகள் அமைப்பு வந்து நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் தாராபுரத்தில் போட்டியிட்டாங்க. 2 கட்சி தலைவர்கள் அவங்கள என்ன அவங்க விரும்ப சின்னத்திலேயே நீங்கள் போட்டியிட வச்சிங்க, நீங்கள் வந்து பம்பர சின்னத்தை தான் அந்த 2 பேரையும் போட்டியிட வச்சுங்க. இப்போ நீங்கள் சொல்வதற்கான அந்த தகுதி எங்கே இருக்குன்னு தான் நம்ம கேட்குறோம். அந்த தகுதியே உங்களுக்கு இல்லை. நீங்கள் 2 கட்சி தலைவர்கள் வந்து உங்கள் சின்னத்தில் போட்டியிட வச்சுட்டு எங்களை நீங்கள் நிர்பந்திச்சாங்க, நீங்கள் குழந்தைத்தனமாக பேசலாம், ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ இன்னொரு செய்தியை நான் பாயிண்ட் அவுட் பண்ணுறேன். மின்னம்பலத்தில் தான் முதலாக அதை ஓப்பன் பண்ணுறேன். அப்போ வந்து தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் நிதி சேர்த்தது வந்து வெறும் 2.5 கோடி ரூபா அல்லது அதிகபட்சம் 3 கோடி ரூபா தான் வந்துடும். எப்போ? 2016. 4 லட்சம் 5 லட்சம் அவ்வளோதான், அதுக்கு மேலே வரல நிதி. அப்போது ஒரு 2.5-3 கோடி ரூபா அல்லது அதிகபட்சம் நீங்கள் 5 கோடியை கூட வச்சுங்க, தப்பே கிடையாது. 5 கோடி ரூபாய் சேர்த்து வச்சு கூட வச்சுங்க. 27 வேட்பாளர்களுக்கு வந்து நீங்கள் வந்து பணம் கொடுக்குறீங்க. 25 லட்ச ரூபாய் வைப்பு நிதி பேங்க்கில் வரும், அது வந்து நீங்கள் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு காட்டணும். 25 லட்ச ரூபாய் நீங்கள் கையில் கொடுத்தீங்க. அப்போது ஒரு ஆளுக்கு 50 லட்சம், 57 × 27 ஆச்சு, 13.5 கோடி ரூபாய் உங்களுக்கு வந்தது. ஒவ்வொரு வேட்பாளர்களும் நீங்கள் செலவு செய்து இந்த பணம் எங்கிருந்து வந்தது என்ற கேள்வி நான் இப்போ இயல்பாக கேட்டு தான் ஆகணும். நீங்கள் பரிசுத்தமானவர் என்று சொன்னால், நீங்கள் உண்மையிலேயே நான் வந்து எதிரியும் என் மீது இது போன்ற பழியை சுமத்த மாட்டான், அபாண்ட பழியை சுமத்த மாட்டான் அப்படின்னா இந்த பணம் எங்கிருந்து? 13 பணமே இல்லை சார், வந்ததே 2 கோடி 2.5 கோடி, எனக்கு தெரிஞ்சு 2.5 கோடி அதிகபட்சம். ஆனால் 13.5 கோடி ரூபாய் நீங்கள் அந்த தேர்தலை நீங்கள் வேட்பாளர் மட்டும் இங்கே செலவு செய்திருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பிரச்சார பயணங்கள் அதெல்லாம் இருக்குது. இந்த மர்மத்திற்கு பின்னால் பல வரலாறுகள் இருக்கிறது. நான் அதுக்குள்ளே அவர் சொல்ற மாதிரி அதுக்குள்ளே போகல, அவரே ஒரு 4 மணி நேரம் அதுக்குள்ள உங்களுடைய பயணமும் இருந்ததா? அந்த மர்மத்துக்குள்ள, மர்ம பயணத்துக்குள்ள உங்களோடதும் இருந்தா? இல்லை, நான் அந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இயக்கத்துக்கு பல சோதனையான காலகட்டங்கள் நம்ம இருந்திருக்கிறோம். அரண்மனைக்குள்ளே அல்லது வீட்டுக்குள்ளே இருப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா பெட் அனிமல்ஸ், பூனை இருக்கும், நாய்க்குட்டி இருக்கும், இது மாதிரி பெட் அனிமல்ஸ் இருக்கும். ஆனால் அந்த வீட்டுக்கு அல்லது அரண்மனைக்கு வெளியே நிற்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா போர்ப்புறவிகள், யானைப்படைகள், சேனாதிபதிகள், அவங்களாம் வெளியில் தான் இருப்பாங்க. தேவையின் போது தான் அவங்க உள்ளே வருவாங்க. நாங்களும் சேனாதிபதியாகத்தான் மதிமுகவில் இருந்தோம். எனக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் இருந்தது, அந்த எல்லையோடு நான் நின்று இருப்பேன். இந்த வரவு செலவு கணக்கெல்லாம் யார் பார்ப்பார்னா 1993 கட்சி ஆரம்பித்த காலம் இருந்தது இன்ன வரலும் அந்த பிரகஸ்பதின்னு சொல்லுவாங்க, அவர் தான் அடிக்கடி நல்லா சொல்லுவார், துரை. அந்த பிரகஸ்பதி தான் இவ்வளோ வரலாற்றுக்கும் அந்த டிரான்சாக்ஷன் நடத்தினவர் அவர் தான் என்பது நான் இல்லை, மறைந்த அண்ணன் எல் கணேசனே சொல்லியிருக்கிறார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் மட்டும் துரைக்கு 250 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குன்னு நான் சொன்னேன். ஆனால் வைகோ அவர்கள் தனக்கே உள்ள அந்த ஆற்றலோடு அவர் சொன்னார், அந்த பந்தை ஏன் அவர் மீது நான் அடிச்சுட்டு எதிரியும் என் மீது குற்றச்சாட்டு சொல்ல மாட்டான், அபாண்டமான பழி அப்படின்னாரு. செங்கல்பட்டு மாவட்டத்தில் மட்டுமே உங்களுக்கு 250 கோடி ரூபாய் சொத்து இருக்குதுன்ற, சென்னையில் உங்களுக்கு வந்து எப்படியும் ஒரு 200-300 கோடி ரூபாய் சொத்து இருக்குன்னு இப்பவும் சொல்கிறேன். 95 வருடம் நாம் தலைவர் வைகோ அவர்களை பற்றி நான் குறைத்து மதிப்பிடுவன் அல்ல. பட்டெடுத்து தொட்டில் கட்டி பவனாலை காது குத்தும் செல்வமும் செல்வாக்கும் பெற்ற ஒரு பெரிய தலைவர் குடும்பத்து பிள்ளை, ஒரு பண்ணையார் வீட்டு பிள்ளை போல் தான் அவர் வந்தார்னு தான் நான் இப்பொழுது மறுப்பதற்கு உங்களுக்கான செல்வாக்குகள் இருக்கிறது. ஆனால் நான் சொல்ல விரும்புவது ஒண்ணுதான், 95 வரையிலும் கட்சி மதிமுக உருவாக்கின அந்த நாள் வரையிலும் நீங்கள் வந்து அண்ணா நகர்ல அந்த டவர் பிளாக்ல வாடகை வீட்டில் தான் இருந்தீங்க. இப்போது நான் குறைச்சி நான் உங்கள் மதிப்பில் உங்களுக்கு செல்வம் இருந்திருக்கு, செல்வாக்கு இருந்தது, நீங்க வாங்கியிருக்கலாம் இடம், உங்களை நான் குறை சொல்லவில்லை. ஆனால் துரைக்கு எப்படி அங்க 3 ஸ்டார் ஹோட்டல் வந்தது, அங்கே இன்னும் இத்தியாதி எப்படி துரைக்கு வந்தது? இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். இந்த பதில் நம்ம பெற்றோம்னா தான் அவங்க எங்கெங்க என்னென்ன டிரான்சாக்ஷன் நடந்ததுக்கான பதில் அங்கதான் வரும். இந்த முடிச்ச நான் போட்டிருக்கேன், அது அவங்களே வைப்பாங்க. சரி, நன்றி சார். நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க, பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த கட்ட நகர்வுகளை. மிக்க நன்றி. இதுவரை திராவிட வெற்றி கழகத்தின் தலைவர் திரு மல்லை சத்யா அவர்களுடன் பேசினோம்.
நன்றி, வணக்கம். Vellamal Engineering College. Precision, Power, Performance. Mechanical Engineering. Admissions open. Apply now. SKM Purna Rice Bran Oil. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.